எங்க போய் சொல்றது இப்படிகளுக்கு? அதாவது தொழுக நேரம் வந்த உடனே தொழுதுருங்க. ஒரே ஒரு தொழுகை மட்டும் தாங்க லேட்டா தொழுகலாம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து பிரகாரம் ஒரே ஒரு தொழுகை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு லேட்டா தொழுகலாம். எந்த தொழுகை அது? இஷா தொழுகை. மிச்சம் எல்லா தொழுகையும் என்ன செய்யணும்? நேரம் வந்தவொன்னு தொழுதுறணும். அதே மாதிரி நோன்பு அந்த நாள்ல தொழுதுறணும். நோன்பு பெருநாள் கொண்டாடுற அன்னைக்கு நோன்பு வைக்கிறது என்ன? ஹராம் ஹராம் ஹராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க இந்த வருஷம் அதுதான் சொன்னோம். தம்பிங்கன்னா நீங்க பெருநாள் கொண்டாடுங்க, கொண்டாடாம போங்க. பெருநாள் கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாது. பெருநாள் கொண்டாடுறது முக்கியமா, ஃபஜ்ர் தொழுகிறது முக்கியமாங்க. ஆமா, ஃபஜ்ர் 2 தொழுக மாட்டான். இங்க இந்த தொழுகையாளிகள்லயே பலவிதமான தொழுகையாளிகள் இருக்காங்க. வார முசல்லி, வருஷ முசல்லி, கஞ்சி முசல்லி, லைலத்துல் கத்ர் முசல்லி எல்லாம் இருப்பான். வார முசல்லினா நான் வெள்ளிக்கிழமை மட்டும் பள்ளிவாசலுக்கு வருவான். அந்த ரமதான் மாசத்துல கூட பாருங்க, ஃபஜ்ருக்கு கூட்டம் இருக்காது, லொஹருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்காது, அசருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்காது, மக்ரிபுக்கு பயங்கர கூட்டம். என்னங்க கஞ்சி முசல்லி. இது எங்க இருந்து வந்துச்சோ தெரியல, எங்க இருந்து வந்துச்சோ தெரியல. இதெல்லாம் சொல்லிச்சுன்னா எங்கெல்லாம் திட்டெல்லாம் கூடாது. கஞ்சி போடுறது தப்பா? ரசூலுல்லாஹ் இங்க கஞ்சி போட சொன்னாங்க. பேரிச்சம்பழம் திண்டு போட்டு நோம்ப தொடர்ந்துட்டு போடான்னு தானே சொன்னாங்க. கஞ்சி போட வேணாம்லாம் சொல்லல. யாருக்காவது போய் வெளியே போயிட்டு கஞ்சி போடு. நீ கஞ்சி போடுற அளவுக்கு எல்லாம் தொழுகைக்கு வாயாங்கிற. சகருக்கு நீ சோறு போடு. சகரு நோன்பு வைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து அப்படின்னு சொல்லு. சகரு சாப்பிடுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையாங்க? கஞ்சிக்கு காசு கொடுங்கள், பரக்கத்து இருக்கிறது. எங்கேயாச்சும் ஒரு ஹதீஸ் இருக்கா பாருங்க. எல்லா பள்ளிவாசல்லையும் ஒரு நாள் கஞ்சிக்கு 4000 ரூபாய் எழுதி போட்டிருக்கான். பிச்சை கேட்கலாம். பிச்சை எடுத்துக்கு எதுக்குறா கஞ்சி கொடுக்குற? அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு மகரிபுக்கு ஒரே கூட்டம் இருக்குமா இருக்காதா? அது இஷாவில் பாருங்க கூட்டம் இருக்காது. அந்த லைலத்துல் கத்ர் ஒரு கேஸ் கூட போடலாம். ஒரு மஸ்ஜித் என்ன செஞ்சா கேஸ் போட்டுச்சு, ஆளு காணா போய் விட்டார்கள். ரமதான் மோசம் நாட்டு முச்சூடும் 29 நாள் 30 நாள் நீ பள்ளிவாசலுக்கு வந்து கொண்டிருந்தவர்கள் பெருநாள் ஆன நாளிலிருந்து அவர்கள் காணவில்லை. இவங்கெல்லாம் கஞ்சி முசல்லி, வார முசல்லி. இந்த வருஷ முசல்லி இருக்கான் பாருங்க, பரல் தொழுக மாட்டான். யாரு? பெருநாளைக்கு வருவான். அந்த சுண்ணத்தான தொழுகைங்க அது. அது தொழுகலைன்னா கூட ஒண்ணும் உங்களை ஒன்னும் அல்லாஹ் பிடிக்க போறது இல்லை. ஆனா அந்த பெருநாள் அன்னைக்கு நீங்க நோன்பு வைக்க கூடாது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆணை. வைப்பது ஹராம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஆணை. இது பண்ணாதீங்கிறோம். நீ நோன்பு வைக்கலாம அட்லீஸ்ட் ஒரு ஆள் என்கிட்ட வந்து கேட்டான், சார் நாங்க எங்களுக்கு 28 நாள் தானுங்க நோன்பு வந்துச்சு, இன்னும் ஒரு நாள் இருக்க, பின்னால வச்சுக்கப்பா, நீ செஞ்ச தப்புக்காக வேண்டி ஹராம் செய்யாத, பின்னால வச்சுக்க. தப்புவாதாரு அந்த ஆள் நோன்பை விட்டுட்டாரு. சில ஆள் சொல்லிட்டாரு, இல்ல 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 கண்டினியூஸா பிடிக்கணும். ஏன் பிச்சு போயிடுமா, பிஞ்சுக்கிடுமா? ஏன்டா பிய்யுது? நீ ஒரு தப்பு செஞ்சான்னு அதுக்கு நீ உனக்கு அதுக்கு மார்க்கெட்டு மேல எதுக்கு குறை சொல்ற? அப்ப நாளின் ஆரம்பம்ங்கிறது ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது, ஃபஜ்ர்ல இருந்து முடியுது. இது பகல் இரவுங்கிறத பத்தி உங்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வி. இதுல எதுங்க முதல்ல வர்றது? எது முதல்ல வர்றது? பகல் தான் முதல்ல வர்றது. இத கூட சொல்லிச்சுன்னா என்னங்க ஆதாரம்னு சொல்லி கேட்பீங்க. அதே சூரத்து யாசீன் 40வது ஆயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. இரவு பகலை முந்தவே முந்தாது. இரவு பகலை முந்தவே முந்தாது. ஒரு ஆலிம் சாட்ட சொல்ற அந்த அந்த வழக்கத்தை பார்க்கலீங்க, அதுல கூட இரவு தாங்க முதல்ல வருதுங்கிறான். புரியல உங்களுக்கு? என்பது இரவு எட்டு போய் சொல்ற இரவு பகலை முந்தவே முந்தாதுன்னு அந்த ஆயத்தை பார்க்கல. அதுல முதல்ல எதுங்க வருது? அப்ப இப்ப இரவு தாங்க முதல்ல வருகிறான். அட படுபாவி, அர்த்தத்தை பாடுறா. எவ்வளவு மடமைத்தனத்தில் இருக்கான். எந்த அளவுக்குன்னா
டெய்லி பேப்பர் வாங்க, தினமணி தினமலர் ஏதாச்சும் ஒரு பத்திரிக்கை வாங்க, டெய்லி போட்டிருப்பான். காலையில சூரிய உதயம், சந்திர உதயம் போட்டிருப்பான்ல, மாலையில சூரியன் மறைவு, சந்திரன் மறைவு. இப்ப என்னமோ ஒரு புது எஜுகேஷன் சிஸ்டம் வந்திருக்கு. 4வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட அஸ்ட்ரானமியை பத்தி வருது. பெற சந்திரன் எப்ப உதிக்குதுங்க? காலையில உதிக்குது. அப்படிங்கிறது அஸ்ட்ரானமி, வானியல் சஸ்திரத்துல அதுதான் கரெக்ட். இங்க தமிழகத்துல எவனுக்கும் அண்ணனா இருக்கக்கூடிய சில பேர்லாம் சொல்றான் சாயங்காலத்துல உதிக்குதுங்கிறான். இவன் பெரிய அறிஞன். எவனுக்கும் அண்ணன், எனக்கெல்லாம் அண்ணன் இல்லை, அவன் எனக்கு தம்பி, அதனாலதான் சொல்றேன். எவனுக்கும் அண்ணன், அவன் சொல்றான் சாயங்காலத்துல உதிக்குதுங்கிறான். இவனை போய் அறிஞங்கிறான். அவனுக்கு பின்னால ஒரு கூட்டம், அவன் சொல்றதுதான் வேதம்னு எடுக்கிறான். நீ உனக்கு சொந்த புத்தி இல்ல, சுய புத்தி இல்ல, யோசிச்சு பார்க்க வேணாம். எப்ப உதிக்குது மறையுது, சாயங்காலம் போய் பார்க்கிறிய பெற, அந்த பெறைய மறையிற பிறையா உதிக்கிற பிறையா? சாயங்காலம் பார்க்கிற பிற மறையிற பிறையா உதிக்கிற பிறையாங்க? மறையிற பிறை. இதுக்கு ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். எந்த நாளையிலே அந்த பிறையை காணுகின்றீர்களோ அந்த நாளுடைய பிறை அது அப்படின்னாங்க. அப்படின்னா அந்த நாளுடைய கடைசி பிறைன்னு அர்த்தம். அப்படிதானங்க? புரியலையாங்க? இப்ப சாயங்காலம் பாத்தீங்கன்னா அது முதல் பிறை அப்படிங்கிறீங்க. அப்ப முதல் நாள் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? அப்படிதானங்க அர்த்தம்? இது எந்த அளவுக்கு ஹிஸ்டாரிக்கலி, அதாவது சரித்திர பூர்வமா விளையாண்டு வச்சிருக்காங்கன்னா, ரசூலுல்லாஹ் என்னைக்கு இங்க பிறந்தாங்க? திங்களம் பிறந்தாங்க. வேற சொல்லுங்க. ரபியுல் அவ்வல் மாசம் 12ஆம் தேதி. இந்த சொன்னது யாரு? ரபியுல் அவ்வல் மாசம் 12ஆம் தேதி ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு சொல்றது யாரு? எந்த ஹதீஸ்ல வருது? ராவி யாரு? நான் ஹதீஸ்ல ஆய்வு பண்ணிருக்கேன், ரிசர்ச் பண்ணிருக்கேன். 5 வருஷம் பரிட்சை பண்ணி PhDன்னு ஒரு டிகிரியை வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த ஹதீஸை பார்க்கும்போது இப்படி ஒரு ஹதீஸே கிடையாது. ரபியுல் அவ்வல் மாசம் 12ஆம் தேதி ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னு ஒரு ஹதீஸே கிடையாது. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் மாசம் மிடில்ல பிறந்தாங்க, அது ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, நான் பிறந்தது திங்கக்கிழமை, எனக்கு முதல் வஹி வந்தது திங்கக்கிழமை, ஒவ்வொரு நபிமார்களும் இறக்கப் போவது அவர்கள் பிறந்த நாள் அன்றே, அதாவது அன்னைக்கு என்ன திங்கக்கிழமை. புரியுதா புரியலையா? அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தா ரசூலுல்லாஹ் நடுகில ஒரு திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க. கரெக்டா? ரபியுல் அவ்வல் மாசத்துல நடுகில ஒரு திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க. இப்ப பார்க்க முடியுமா முடியாதா? இந்த சரித்திரத்தை, இந்த ஹிஸ்டரி வச்சு பார்க்க முடியுமா முடியாதாங்க? ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஹிஜ்ரிக்கு போறோம், கிட்டத்தட்ட 1435. அதுக்கு பின்னால ஒரு 53 சேர்த்த முடிச்சுன்னா எத்தனை வருஷம் வருது? 1500 வருஷத்துக்கு பின்னால போறோம். ஹிஜ்ரியை போட்டு பார்க்கிறோம். போட்டு பார்த்துன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? 5000 வருஷத்துக்கு கேலண்டர் இருக்குங்க. 5000 வருஷத்துக்கு ஹிஜ்ரி கேலண்டர் இருக்கு. இதுவரையில எவனையும் எதுவும் தப்பு சொல்லல, கரெக்டா இருக்கு. உங்களுடைய எல்லா டேட்டா பர்த்தும் கொடுங்க, நான் உங்களுடைய கிழமையை சொல்றேன் கரெக்டா. ஹிஜ்ரி கேலண்டர் 15 வருஷமா ஹிஜ்ரி போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுவரையிலும் தப்பு வந்ததில்லை.